கலியுகத்தில் தேவையானது பகுத்தறிவே அப்படின்னு பேசுறதுக்காக கூப்பிடுறேன். வாங்க மேடம். இவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து நான் மயங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அகாடமிக்லயும் டாப்ல இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்லயும் டாப்ல இருக்கிறாங்க. அவங்களோட ப்ரொஃபைலும் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன படிச்சிருக்காங்க ஒண்ணுமே புரியல, அவ்வளவு படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசும்போது பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு ஸ்பீக்கரா எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? கண்ணால் லட்டுக்குன்னு ஆசையா. ஒரு லட்டு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு அறிவு தான் தேவை. அந்த அறிவு நன்மை எது தீமை எது தேவையான அறிவு தான் பகுத்தறிவுன்னு தெரியும். ஆனா நம்ம எதிரணியை பேசும்போது சுபத்திரியை பத்தி சொன்னாங்க. அப்ப என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்லது எது கெட்டது எது தெரிஞ்சு பையன் அனுப்பிச்சாங்க. அப்ப உங்களுக்கு அதுல தெரிஞ்சது இல்ல, அந்த அறிவு தான் அதுல பயன்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சது இல்லையா? அப்ப இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அபிமன்யு சத்ருவி யுகத்துல மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பக்தியின் காரணமாக தான் கிருஷ்ணர் கூட இருந்தார். ஏன் அந்த கிருஷ்ணர் அவரை காப்பாத்தல? பக்தி தானே. அவர் அழிச்சிருந்தா கிருஷ்ணர் காப்பாத்தி இருக்கலாம் இல்லையா? ஏன் அழிக்கல? சோ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சோ இந்த லட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னொரு லட்டு என்ன தெரியுங்களா? பக்தறிவு தான் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம நடுவர் அவருக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாரு, எந்த அணியினர் நல்லா பேசுறாங்களோ அதை அறிவின் மூலமாக பகுத்தறிந்து பின்தொடங்குறாமா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயமும் அறிவு தானே தேவை. இவங்க பேசுறது பார்த்து எல்லாரும் ஒரு நிமிஷம் மந்திரிச்சுட்டு கோடி மணியா இருக்குங்க. இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்தா 108 மந்திரிக்க சொல்லுவீங்களா இல்ல 108 கூப்பிடுவீங்களா? ஒரு இடத்துல தீ பிடிச்சிருக்கு, 102 கூப்பிடுவீங்களா 102 அர்ச்சனை பண்ணுவீங்களா? யோசிச்சு பாக்கணுங்க ஐயா. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், மீனை கண்டான் படகினை அமைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், மனிதன் மாறிவிட்டான். ஆமாங்க, அன்று தொலைதூர கல்வி, இன்று கைபேசியில் கல்வி. அன்று மனநுட்பம், இன்று தொழில்நுட்பம். அன்று குருகுல கல்வி, இன்று கூகுளில் கல்வி. ஆள் பாதி ஆடை பாதி, இன்னைக்கு அப்படியா ஆப் பாதி வீடியோ பாதி. அன்று நிலவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டோம், ஆனா இன்னைக்கு சந்திராயன் மேல இருந்து நம்மளை பார்த்து கும்பிடுங்க. அப்ப ஒவ்வொருத்தோட அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா? அதே மாதிரி சுவிட்சர்லாந்து பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா அன்று இந்தியாவுல இங்கிருந்து ஒரு மனிதன் அங்க போய் கால் பதிச்சு உலக ஒவ்வொரு மனிதனும் பூமியின் சொர்க்கம்னு சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்து. கடைக்கோடியில் பிறந்து சுவிட்சர்லாந்துக்கு சென்று
பண்ணுங்களோ எனக்கு தெரியாது. நான் ஒரு படம் எடுக்க வேண்டும், அப்படத்தில் நான் தோற்று ஜெயிப்பது போல் காட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்றார். உடனே நான் அது குறுகிய காலத்தில் வைக்க வேண்டும்னு கேட்கிறார். உடனே நாகரிக சரின்னு சொல்லிட்டு படத்தை எடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, படம் வெளியாகும் போது அந்த முதல் காட்சி என்று நான் இருக்க வேண்டும், மக்கள் எந்த அளவுக்கு என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. படம் வந்துச்சுங்க. அந்த படம் நம் நாடு. அதுல தோல்வி அடைந்து வெற்றி அடைவது போல் அந்த காட்சியில வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்னு சொன்னவனே விசில் எல்லாம் தூள் பறக்குது. மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. திரையுலகத்துல ஒன்ஸ் மோர் கேட்ட முதல் பாடல் அதுதாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் கண்ணீர் மல்க நாகரிகத்தை பார்த்து ரொம்ப நன்றி. அந்த சமயத்துல வச்ச எலெக்ஷன்ல அவர் சிஎம் ஆகுறாரு. இது அவருக்கு அறிவின் நுட்பம் இல்லையா? அது மட்டுமா, இன்னைக்கு நம்ம எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு ஒரு காலத்துல இப்பயும் போடுறோம். ஆனா அது இருந்த சுற்றுமதி யாரும் தெரிஞ்சுக்கிட்டோமா? இனி வரைக்கும் தெரியல. ஆனா நம்ம முக்காலத்தை உணர்த்தக்கூடிய வள்ளுவன் சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? வாதம் பித்தம் கபம். காலையில வாதம் அதிகமா இருக்கும், அதனால வெத்தலை போடும்போது பாக்க அதிகமா வச்சு போடணும். மத்தியானம் சாப்பிடும் போது பித்தம் அதிகமாக இருக்கும், அதனால சுண்ணாம்பு வச்சு சாப்பிடணும். இரவு கோல்டா இருக்கும், சிலக்கும் நம்ம உடம்பு இருக்கும், அதனால வெற்றிலையை அதிகமாக வைத்து சாப்பிட வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படி சாப்பிட்டோமா? அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் எல்லா வியாதியும் வருது. அந்த காலத்துல 3 நாளைக்கு சமநிலைப்படுத்துறதுனால நோய் அந்த அளவுக்கு இல்லை. அப்படியே ஒரு தாக்கம் இருந்தாலும் இன்றைக்கு அப்படியா இருக்குது? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல கொத்து கொத்தா இறந்தாங்க. கொத்து கொத்தா இறந்ததுனால நம்ம மக்களுக்கு என்ன ஆச்சு ஏன்னு தெரியல. அப்ப பெரியம்மை நோய் ஒன்று வந்தது இல்லையா? அப்போ பெஞ்சமின் என்றவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த பெரியம்மை நோய் கொண்டான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சாரு. ஆனா பெரியம்மை நோய் மருந்து வந்து அந்த அரசாங்கம் வந்து ஏற்கவில்லை. அதனால அவரை நிரூபிப்பதற்காக மாட்டோட காம்பில் இருந்து வந்த பாலின் மூலம் அதை தயாரித்த மருந்தை தனது மக்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் எட்வர்ட் என்பவர் வந்து அதை உலக அளவில் தடுப்பூசியை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த மனிதர், முதல் அமெரிக்கர். சோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு இல்லையா? ஒருத்தர் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு தெரியலங்க, நான் எல்லா சொத்தையும் இழந்துட்டேன். எனக்கு ஒண்ணு நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். எனக்கு 2 வாரத்துல எனக்கு புரியுது, அதாவது நான் புரிஞ்சு நான் வாழ்க்கையில முன்னுக்கு வர எனக்கு ஒரு வழியை சொல்லணும். உடனே அந்த ஞானி சொல்றேன், சரி வா போலாம் அப்படின்னு குளக்கரைக்கு கூட்டு போறாங்க. குளக்கரை கூட்டு போனவனே, சாமி நான் கேட்கிறேன் அப்படின்னு. அப்படியா, சரி வா போடணும். சுவாமி தான் பார்க்கலாம். மறுநாள் போறேன். மறுநாள் கூட்டிட்டு போறேன். சுவாமி அப்படின்னாரு. என்னத்துக்கு? நேற்று வந்து தண்ணி தாமரை வந்து மேல வந்துருச்சு அப்படின்னு. என்ன சாமி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க? தண்ணி வந்துச்சுன்னா நேற்றெல்லாம் மழை வந்துச்சு, அதனால தாமரையும் மேல வந்துச்சு. இது கூடவா தெரியலன்னாரா? ஒன்றை தெரிந்து கொள், தண்ணீர் இருக்கும்போது எப்படி தாமரை மேலே வருகின்றதோ உன் உள்ளம் உயர வர நீ வாழ்க்கையின் உயரத்துக்கே செல்வாய். அதை சொன்ன ஞானம் யார் தெரியுமா? நம்ம வள்ளுவர். வெள்ளத்தனிய மலர் நீக்கம் மாந்தத்தம் உள்ளத்தனைது உயர்வு. அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து தொட்டிலிருந்து கீழே வரைக்கும் செயல் இழந்து போயிடும். ஆனா என்ன பண்ணுவாருன்னாக்கா அவர் மிகப்பெரிய இயற்பியல் விஞ்ஞானி. அவர் உலகமே பாராட்டும். இந்த செயல் எழுந்ததுனால அவரால் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மக்களின் பயன்பாடு தன்னை போல் இருக்கிறவருக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்க நினைக்கிறார். அதுக்குள்ளாக ஏஎல்எஸ் என்னும் கொடிய நோய் அவரை வந்து தாக்கி விடுகிறது. தாக்குனதுனால பேச்சும் போயிருக்குங்க. அதுக்கப்புறம் அவர் யோசிச்சு தன்னோட பகுத்தறிவு மூலமாக பேசும்போது தொண்டையில் இருக்கக்கூடிய அசைவை வைத்து ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாரு.
கொஞ்ச நேரத்துக்கு வந்து சன் டிவி பட்டிமன்றம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. So, ரொம்ப நன்றி. அது மகிழா விவாதிக்கு நன்றி சொல்லணும். அற்புதமான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கீங்க. ஸோ மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் என் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா 108 என்ன பண்ணுவீங்க? அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வந்து 108 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்களா அப்படின்னு நெருங்கியே அடிச்சிருக்காங்க. ஸோ கூடவே வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சிலதெல்லாம் எனக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு அறிவில்லையோன்ற அளவுக்கு அவங்க வந்து அற்புதமா எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் வெத்தலை விஷயத்த சொல்லியிருக்காங்க. வெத்தலைன்ற ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்துற ஒரு விஷயத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் தனியா டிப்ஸ் வாங்கிக்கலாம் அவங்க கிட்ட. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்துல் கலாம் பத்தி சொன்னாங்க. ஏன்னா அப்துல் கலாம் வந்து சாதிச்சதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு இல்லைன்னா அவர் சாதிச்சிருக்க முடியுமா? அவர் எங்க போய் எந்த இடத்துல நம்மளோட உயர்ந்த போஸ்ட், இந்த இந்தியாவிலேயே இருக்கிற டாப் போஸ்ட்ல வந்து ஒரு சீட்ல அவர் உட்கார்றாரு அப்படின்னா அது பகுத்தறிவு இல்லாம முடியுமா? அது கலியுகத்துல தான் நடந்துச்சு. கலியுகத்துக்கு தேவை அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. நன்றி மேம். ஸோ இப்போ வந்து பெரிய சேலஞ்ச் தான் இது. இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ கலியுகத்துக்கு தேவை பக்தி தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இங்க பேசிட்டு இருக்கும் போதே இங்க டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால இப்போ வந்து நிர்மலா பத்ரி அவர்களை சாரி இப்போ வந்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லாவண்யா பிரபு அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஸ்டேட் பிரசிடென்டா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு முக்கியமான கிரெடிட் எனக்கு தேவை. நான் சொல்லணும்னு என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, என்ன முதல்ல பட்டிமன்ற நடுவர் ஆக்குறது அவர் தான், அவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லணும். என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா